Hello everyone, welcome to my channel. Master Code Daddy YouTube சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா கோடிங் பேஸை வந்து நீங்கள் கிளியர் கட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். பேசிக் சோர்ஸஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். ஸோ நாம் இன்னைக்கு ஆர் ஸ்டூடியோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எந்த மாதிரி சோர்ஸஸை எப்படி ரன் அவுட் பண்ணுறது, சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமை எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இதில் லேர்ன் ஆல் தி பேசிக் ஆர் ப்ரோக்ராமிங் டேட்டா டைப் வேரியபிள்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இது வந்து பைத்தான் அதுக்கப்புறம் வந்து ஜாவா, HTML எல்லாத்துக்கும் ஒரு பேஸான கண்டென்ட்டு தான். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கோடிங் பார்ட். இந்த கோடிங் பார்ட்டை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் ஃபார்மாக பார்த்துக்கலாம். வேரியபிள்ஸுங்கிறது வந்து ஒரு ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸை டினோட் பண்ணுது. டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எதை இந்த பர்டிகுலர் பார்ட்ஸை வந்து வேல்யூ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு கைண்ட்ஸாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மில் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டினோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணக்கூடியது. அப்புறம் இங்கே ஒன்றுக்கூட ஒன்று கம்பேரிசன் பண்ணக்கூடியது தான் கோடிங்கோட மெயின் வேல்யூ. ஒரு சில சிம்பிள்ஸுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கான மீனிங் மாறும். ஸோ இதில் இந்த சிம்பிள்ஸ் கிரேட்டர் தென் லெஸ் தென் வேல்யூவை வந்து இதில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா அசைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சாம்பிளுக்கு ஒரே ஒரு கோடை மட்டும் டைப் பண்ணுற பார்த்துக்கோங்க. எக்ஸ், ஓகே, இதை வந்து நம்ம இதில் கரெக்டாக வைக்கணும்னா ஆர் ஸ்டுடியோவுக்கு போய்க்கிறோம். எக்ஸை வந்து டினோட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் இஸ் கால்டு வேரியபிள்ஸ். அசைன் வேல்யூவை டினோட் பண்ணிக்கிறோம். அசைன் வேல்யூவை டினோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும். அப்படின்னா ஸ்டோரிங் நம்பரை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அது வந்து அசம்ஷனாக ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஆர் ஸ்டுடியோவில் கோடிங்கை டைப் பண்ணோன்னே என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சிம்பிள் டினோட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கோடை டைப் பண்ணிக்கலான்னு அர்த்தம். ஸோ இந்த கோடிங்கை வந்து அப்படியே காப்பி அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு ரன் பண்ணி பார்க்கணுன்னா ஒவ்வொன்றா ஸ்பெசிஃபிக்காக டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து இப்படி விசிபிள் ஆகும். ஸோ ஃபஸ்ட் கோடுக்கான அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இதை ஒவ்வொன்றையும் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.